மினிமம் 40 சீட் பவர் காட்ட உதயநிதி தீவிரம். சீட் கேட்டு அழுத்தம் தரும் ஆதரவாளர்கள் தடைகளை தாண்டி எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவாரா உதயநிதி ஸ்டாலின்? சட்டப்பேரவை தேர்தலில் சீட் கேட்டு ஆதரவாளர்கள் தொடர்ந்து அழுத்தம் தரும் நிலையில் கடந்த காலங்களைப் போல இல்லாமல் குறைந்தபட்சம் 40 இடங்களையாவது பெரும் முனைப்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் சட்டப்பேரவை பொது தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கிறது. ஆளும் கட்சியான திமுக இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைப்பதற்கான முனைப்புடன் செயலாற்றி வருகிறது. திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் ஒவ்வொரு தொகுதியின் நிர்வாகிகளையும் நேரடியாக சந்தித்து கள நிலவரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். சட்டப்பேரவை தேர்தலில் சீட் பெறுவதற்காக நிர்வாகிகள் பலர் தீவிரம் காட்டி வருகின்றனர். ஆனால் திமுக தலைமையிடம் இருந்து யாருக்கும் உத்தரவாதம் வழங்கப்படவில்லை என்றே கூறப்படுகிறது. மறுபுறம் இளைஞரணி நிர்வாகிகள் பலரும் சட்டப்பேரவை தேர்தலில் சீட் கேட்டு வருகின்றனர். கடந்த காலங்களைப் போல இல்லாமல் இந்த முறை தனது ஆதரவாளர்களுக்கு அதிக சீட்டுகளை பெற்று தருவதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முனைப்புடன் இருப்பதாக பல்வேறு தகவல்கள் வெளியான வண்ணம் இருக்கின்றன. இது குறித்து திமுக நிர்வாகிகள் வட்டாரங்கள் பகிர்ந்த தகவலை பார்ப்போம். கட்சியில் அரசு நிர்வாகத்தில் உரிய மரியாதை வழங்கப்பட்டாலும் ஒவ்வொரு முறையும் தனக்கான அதிகார தேவைகளை உதயநிதி போராடித்தான் பெற்று வருகிறார். 2021 முதல் முறை சட்டப்பேரவை தேர்தலில் உதயநிதி போட்டியிட்ட போதே தன்னுடன் சேர்ந்து ஆதரவாளர்கள் சிலரை பேரவைக்குள் கொண்டு வர வேண்டும் என ஆசைப்பட்டார். ஆனால் அப்போது திமுகவுக்கு தேர்தல் வியூகம் வகுத்த ஐபேக் மூலமாக அதற்கு முட்டுக்கட்டை போடப்பட்டது. அதைத் தொடர்ந்து மக்களவை தேர்தலில் தனது ஆதரவாளர்களுக்கு 5 இடங்களை பெற்றுத்தர உதயநிதி ஸ்டாலின் முயன்றார். ஆனால் ஈரோடு வேட்பாளர் பிரகாஷுக்கு மட்டும் சீட்டு கிடைத்தது. இந்த ஒரு சீட்டை பெற்றதற்கு அமைச்சர் முத்துசாமி கோபித்துக் கொண்டு சில நாட்கள் தேர்தல் பணிகளில் ஈடுபடாமல் இருந்தார். பிறகு தலைமையின் சமரசத்தால் பணிகளை மேற்கொண்டார். அதன் பின்னர் மாவட்ட செயலாளர் விரிவாக்கத்திலும் அவர் ஆதரவாளர்களுக்கு எதிர்பார்த்தது வழங்கப்படவில்லை. உதயநிதியின் தீவிர ஆதரவாளர்களாக மாவட்ட செயலாளர்களில் சென்னையில் சிற்றரசு, நாமக்கல்லின் ராஜேஷ்குமார் என ஒரு சிலர் மட்டுமே உள்ளனர். கட்சி பொறுப்புகள், தேர்தல் பணிகளில் ஆதரவாளர்களை கொண்டு வர உதயநிதி முயற்சித்தாலும் தலைமை அதற்கு உடன்படவில்லை என்றே கூறலாம். அதே நேரம் இளைஞரணி நிர்வாகிகளும் அவரது ஆதரவாளர்களும் கட்சியில் உதயநிதிக்கு பக்கபலமாக இருக்கிறார்கள். அவருக்கான மக்கள் செல்வாக்கை அதிகரிப்பதற்காக பல்வேறு செயல்பாடுகளை தனிப்பட்ட முறையில் மேற்கொண்டு வருகின்றனர். அதற்கு பிரதிபலனாக தேர்தலில் சீட் வழங்கும்படி பலரும் உதயநிதியிடம் வெளிப்படையாகவே கோரிக்கையும் வைத்து வருகின்றனர். எதிர்காலத்தில் தலைமை பொறுப்புக்கு தான் வர உள்ளதால் கட்சியில் தனக்கான செல்வாக்கை வலுப்படுத்திக் கொள்ள உதயநிதி விரும்புகிறாராம். அதற்கேற்ப வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தனது ஆதரவாளர்கள் குறைந்தது 40 பேருக்காவது சீட்டை பெற்றுத்தரும் முனைப்பிலும் இருக்கிறாராம். ஆனால் அதற்கு தலைமையிடம் இருந்து இதுவரை சாதகமான பதில்கள் கிடைக்க. இருப்பினும் இந்த தேர்தலில் தனக்கான முக்கியத்துவத்தை நிலைநிறுத்திக் கொள்வதில் உதயநிதி தீர்க்கமாக இருக்கிறார். தங்களது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் என்று அவரது ஆதரவாளர்களும் நம்பிக்கையுடன் உள்ளதாக திமுக வட்டாரங்கள் கூறுகின்றன.